இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவ திட்டம் குழப்புகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 7. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியினால். But contrariwise, when they saw that the gospel of the uncircumcision was committed unto me, as the gospel of the circumcision was unto Peter. Galatians chapter 2 verse 7. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பேதுருவை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினவர், என்னை விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்மை தேவ திட்டம் குழப்புகிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த அஸ்திவாரம் போட்டிருக்கு, கொஞ்சம் தான் கட்டி இருக்கு, அந்த பிளான் பண்ணிருக்கு, எல்லாம் ப்ராப்பரா ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம எப்படிதான் சுத்தி சுத்தி பார்த்தாலும் சரி, என்ன நடக்குதுன்னு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்ப்போம், பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஹால் இருக்கு, இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கு, இந்த இடத்துல கிச்சன் இருக்கு, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஹால்ல இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஒப்பீனியன் நிறைய பேர் இடத்துல இருந்து வரும். ஆனா ஒரிஜினலா என்ன நடந்துட்டு இருக்கு, எதை நோக்கி அதை பிளான் பண்ணிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்றது டிசைன் பண்ண இன்ஜினியருக்கும் பில்டருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, பில்டிங் ப்ராப்பரா கட்டி முடிச்ச பிந்தி தான் நம்ம சொல்லுவோம், ஐயோ பாக்குறப்ப ரொம்ப மோசமா தெரிஞ்சது, சின்னதா தெரிஞ்சது, வேற மாதிரி தெரிஞ்சது, பட் இப்போ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் தேவனுடைய காரியங்கள், தேவன் போடுற திட்டங்கள் நமக்கு அது ப்ராசஸ்ல இருக்கிறப்போ புரியாது. நிறைய காரியம் தப்பாவே தோணும், ஆனா அது முடிஞ்ச பிந்திதான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, தேவன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பேதுருவையும், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுக்கு என்னையும் அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நாம இவங்க 2 பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்போம் தெரியுமா? விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கு பவுல அப்போஸ்தலனாக இருப்போம், விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுக்கு பேதுருவை அப்போஸ்தலரா ஏற்படுத்தியிருப்போம். ஏன் அப்படின்னா, என்ன ரீசன் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவங்க யாரு அப்படின்னு பார்த்தா யூதர்கள். அவங்க தேவனை தான் யெகோவான்ற பேர்ல வழிபடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், நல்லா படிச்சவங்க, கல்வி அறிவு உள்ளவங்க, எல்லா விதத்திலும் ஒரு ஹை கிளாஸ் பீப்புளா தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இங்க யார அப்பாயின்மெண்ட் பண்றாரு தேவன் அப்படின்னா, படிப்பறிவே இல்லாத மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்க முன்னாடி எல்லா விதத்திலும் அந்த பிஹேவியரல் சேஞ்ச், நிறைய கல்ச்சுரல் சேஞ்சஸே நிறைய இருந்திருக்கும். ஆனா தேவன் அப்படித்தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தா விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அதாவது யூதர் அல்லாத ஜனங்கள், அவங்க எப்படின்னா சமுதாயத்துல கீழானவர்கள், அதாவது கல்வி அறிவு இல்லாம, அதாவது யூதர்களுக்கு அடிமைகளாய் அவங்க ஒதுக்குற மாதிரி, வெறுத்து ஒதுக்குற மாதிரி பீப்புளா இருந்தவங்க தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள். அவங்களுக்கு தேவனை குறித்து அநேக காரியங்கள் தெரியாது. ஆனால் அங்க தேவன் பவுலை அப்போஸ்தலனாக அந்த இடத்துல நிறுத்துகிறார். இந்த பவுல் யார்? நன்றாக கற்று தெரிந்தவர், ஒரு PhD முடிச்சவர். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு சர்ச்சஸ்ல நம்ம இந்த காரியத்தை பண்ணுவோம். என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு வர்ற கம்யூனிட்டியை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, கொஞ்சம் நாலேஜபிளா ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் லோவா, அதாவது படிப்பறிவு இல்லாம, அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல நம்ம பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம லீடர்ஸ அதுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களை தான் நம்ம நியமிப்போம். கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல தேவன் அந்த கரெக்டா அது பேஸ் படி பார்த்திருந்தா, பவுல விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, பேதுருவை விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பண்ணியிருக்கணும். ஆனால்
தேவனுடைய திட்டம் வேற. இங்க பவுல் போய் நிப்பாரு. விருத்த சேதனம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், சோ நான் படிச்சதை அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல அவர் எல்லாவற்றிற்கும் தேவனைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்னொரு சைடு அப்போஸ்தலனாகிய பேதுரு போய் நிப்பாரு. அவருக்கு எழுத படிக்க கூட தெரியாத அளவுக்கு தான் அவரோட நாலேஜ். ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க. சோ எந்த விதத்திலும் எந்த பிபிடியும் அங்க ஒர்க் அவுட் ஆகாது, எந்த டிஸ்கஷனும் அவரால் பண்ண முடியாது. சோ இவர் எதை சார்ந்திருக்கணும்? தேவனுடைய கிருபையை மாத்திரமே சார்ந்திருக்கணும். ஒவ்வொரு தடவை அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியும், அப்பா எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கவன் எல்லாம் பைபிள் ஃபுல்லா தெரியும், எல்லா ஆகமத்தையும் படிச்சவன், எனக்கு அதை வாசிக்க கூட தெரியாது. நான் அவங்க முன்னாடி பேசணும்னா என்னுடைய பலத்துல நான் பேச முடியாது, தேவ பலத்துல மாத்திரம்தான் என்னால பேச முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதை போலத்தான் நம்ம நினைக்கலாம், ஓ எனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு, என்னுடைய சோர்ஸுக்கு, என்னுடைய நாலேஜுக்கு, என்னுடைய பேக்ரவுண்டுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரியான காரியத்தை செய்யாமல் வேற இடத்துல என்னை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. வேற இடத்துல என்னுடைய காரியங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறது கரெக்டான்னு நினைக்கலாம். ஒரே ஒரு காரியம்தான், நாம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையை, அவரது கரத்தை சார்ந்திருக்கணும் தான் இந்த சேஞ்சஸ் பண்றாரு. நாம் அதை புரிந்து கொள்வது கடினம். இருந்தாலும் நம்ம எப்போ தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போது எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் உமது சித்தப்படி எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. அநேக நேரத்துல உமது பாதைகள், உமது திட்டங்கள் எங்களுக்கு புரியாம இருக்கலாம், சிலவை எங்களை குழப்புகிறதா இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் நீர் என்ன சொல்லுகிறீரோ, எந்த பாத்துல எங்களை போக சொல்லுகிறீரோ அதன்படி மாத்திரமே நாங்கள் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.